ஏன்டா இவ்வளோ நேரம்? காலேஜ்லேருந்து வர வேணாமா? ஓகே மச்சான், தேங்க்ஸ்டா. சரி பரவாயில்ல விட்றேன். எங்க இப்படியா போகிற? ஆமாண்டா, இங்கே ஒரு மெடிசன் வாங்கணும், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கும். அதான் இது இந்த ஹாஸ்பிட்டலையா? இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கே யாரும் போகிறதில்ல. ஏன்டா? இங்கே ப்ராப்பரான டாக்டர்ஸே இல்லை, அதனால் கூட்டமே வரதில்லை. இல்லைடா, அந்த மெடிசன் இங்கே தானே கிடைக்கும், என்ன பண்ணுறது? சரி, ஒரு அண்ணன்ட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வேறு வாங்கணும். அடப்பாவி, ஓசியில் கிடைச்சா எதையும் விட மாட்டேன், கடைசியில் ப்ராஜெக்டையும் ஆடா. அதெல்லாம் எவன்டா பண்ணிட்டு வேலை மிச்சம். டேய், ராகவ் முக்குந்தாலும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கடா? டேய், அவங்க ஒரு மாசமா ஆள் சைலண்ட்ரா. டேய், அப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க சொல்கிறா. நீ ஏன் டேப்பரிங் பண்ண ராடு மாதிரி இருக்கு, உனக்குலாம் ப்ராஜெக்டா? சரி பார்க்குறேன். டேய், நீ எங்கடா பார்க்க போற? நீ ஏன் ஃபண்டு வாங்கிட்டு சீக்கிரமா கலிஃபோர்னியாவில் போய் செட்டில் ஆயிடுவேன். கிளம்பிடலாம்டா. நான் ஸ்ரீஜித். எல்லா மாதிரி நானும் என் லட்சியம், என் வேலை, என் வாழ்க்கைன்னு என்னை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும்னு அந்த ஒரு மணி நேரம் எனக்கு காமிச்சது. ஹலோ, ஆமாம் சொல்லுங்கம்மா. இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கிட்டேன், கிளம்பிட்டேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் காலேஜ்லேருந்து. வீசா வாங்கிடலாம் சீக்கிரமா. எங்கள் கண்ணாடி வேற போடல. சரி வர. நீ எங்க இருக்க? எவனோ பை எடுக்கிறானோ. காணமே. ஹலோ. டே ரமேஷ், டே இங்கே தான் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் லாட்டில் இருக்க. எங்கே இருக்க, வந்துடுவியா? ஓகே ஓகே. ஸ்டார்ட் ஆகுது. சார் தம்பி இல்லைப்பா, சார் பேக் ஓப்பன் ஆகிருப்பா. என்ன தம்பி, சர்டிஃபிகேட்டோட பேக்கை திறந்து வச்சுருக்கீங்க? படிக்கிற பையன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா? சரி சாரி சார், பேக் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். கலிஃபோர்னியா போகிறேன், ஸ்டான்ஃபோர்டில் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறேன். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தான் இது. பரவாயில்லையே, இது என்ன லெட்டர்? அதான் சார், ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன். காலேஜ்லேருந்து 2 lakhs கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப். மஞ்சப்பைக்குள்ள என்ன? ஓ, இதான் அந்த 2 லட்சம். ஆமாம், அது எப்படி இங்கே வந்துச்சு? ஆமாம், அது அந்த 2 lakhs தான் சார். பணத்தை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வச்சுருக்கீங்க? சரி சார். மஞ்சப்பையில் இருந்தால் பணம்னு தெரியும் தம்பி. ஐயூ சர்டிஃபிகேட் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. சரி சரி. தம்பி உனக்கு இங்கே என்ன வேலை? கிளம்பு. தேங்க்ஸ் சார். ஓகேப்பா. பொதுவாக காலேஜ் மட்டும்னா செக்காக தானே தருவாங்க, தானே கேஷாக தந்துருக்காங்க. ஒருவேளை அவன் எடுத்த பணமோ? இது எப்படி என் பேக்கில் வந்துச்சு? நல்ல வேலை செக்கியாவது பார்க்கல. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சார், என் பணத்தை காணும் சார். எங்கே வச்சிங்க? இங்கே தான் சார் வச்சேன். பணத்தை தேடி பார்த்தீங்களா? 10 நிமிஷமாக தேடி பார்த்தேன், காணோம். எங்கே? எவ்வளோ பணம்? 3 லட்சம் சார். ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சுருந்தேன் சார். எதில் வச்சிருக்கீங்க? மஞ்சப்பையா. மஞ்சப்பையா? பேக்கில் வச்சு எடுத்து வை. இல்லை சார், நானும் எடுத்துகிட்டு போயிட்டேன் சார். வீட்டுக்கெல்லாம் மணி பண்ணுறேன் சார். இல்லை சார். என்ன சார் இல்லை சார். சர்டிஃபிகேட் எடுத்து வை. பைக்கில் இருக்கு சார். சர்டிஃபிகேட் எடுறா. சார் வெறும் சர்டிஃபிகேட் சார்.
நினைச்சேன்டா. செக் இருக்கு, பணம் எங்கிறது சொல்றா. சார் ரெஃபரன்ஸும் தெரியல சார். சார் இவன் தான் சார் நான் ஃபோன் பேசுகிறப்போ கிராஸ் பண்ணேன். டேய் பணம் எப்படா வந்து? நிஜமாவே யார் போட்டான்னு தெரியல சார். வானத்துலேருந்து காக்கா தூக்கிட்டு வந்து போச்சு. சார் இல்லை சார், நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது வயலட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருந்த பேக் எடுத்தது பார்த்தேன் சார். ஆனால் யார்கிட்டையும் சொல்லல சார். அதை நீங்கள் பேக்கில் பார்க்கும்போது கூட ராசில் என்னோட சொல்லிட்டு சார். யாருக்கு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். ஃபேஸுக்குள்ளே பார்க்கணும் சார். நிஜமாக சார் ரொம்ப எடுத்துகிட்டு கொடுத்துடலான்னு நினச்சேன் சார். நான் அதில் எடுத்துகிட்டு ஓடிட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நல்லா கதை சொல்கிறான். ஸ்டேஷனில் 2 தட்டு தட்டி எஃப்ஐஆர் போட்டால் எல்லா உண்மையும் தான் சார். சார் எஃப்ஐஆரில் கூட வீசா கிடைக்காது சார். ஐஃபே போயிடும் சார். ப்ளீஸ் சார். அப்போ அவன் யார்? எதுக்கு அவன் பேக்கில் பணத்தை வச்சான்? சார் சத்தியமாக தெரியாது சார். அப்போ 3 லட்சத்தை எடுத்து வை. உடனே போய் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். யாரும் கண்டுபிடிச்சி சார் பணத்தை எப்படியாவது கொண்டு வந்துடுங்க சார். இந்த வேலையில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மணி கரெக்டாக 4. நான் 1 மணி நேரம் உனக்கு டைம் தர்றேன். 5 மணிக்கு கரெக்டாக சர்ச் பல் அடிக்கும். அதுக்குள்ளே பணம் எங்கே இருக்கும்? கனவுன்னு சொன்னே சர்டிஃபிகேட் இப்போ என் கையில் தான் இருக்கும். எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தேன். அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாச்சும் வச்சு தூக்கி. பேட்டர்ன் மார்க் செட்டு மாதிரி தெரியுது. இவ்வளோ பேட்டர்னாக இருக்குமா? பா திறந்துருச்சுடா. டேய் ஸ்ரீ, என்ன பண்ற? இல்லைடா என்ன பண்ற சொல்லு. ஒன்றும்டா. சொல்டா. அந்த பணம் உன்னோடதே இல்லை, அப்புறம் ஏன்டா உன்னோடதுன்னு சொன்னேன்? தேவையில்லாம இவ்வளோ பிரச்சனை பாருங்க. ஆமாண்டா, இவ்வளோ பணத்தை பார்த்தோன்னா அது எனக்கு தான் தோணுச்சு. திருப்பி கொடுக்கலான்னு கூட யோசித்தேன். அதுக்குள்ளே தான் இப்படி மாட்டிட்டேன். நீ தான் அவன் எடுக்கும்போது பார்த்தில்லடா, அப்போ ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. கண்ணாடி வேற போடலடா. எதுவுமே சரியா தெரியல. அவ எடுத்தது எனக்கு பிரச்சனைன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அப்படியே தடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபோன் அவனோடதா? ஆமாண்டா, பேக் என்கிட்ட எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்துச்சு. ஐஎம்இஐ நம்பர் வச்சு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. சிம் பிளாக் ஆக வேற 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன பண்ணுறது? இது எல்லாமே பாஸ்வேர்ட் போட்டுருக்கா. மெசேஜஸ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல. எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. மெசேஜஸில் என்ன இருக்கு? மெசேஜில் வேற என்னடா இருக்கும்? வெறும் கம்பெனி மெசேஜாக தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஏதோ புக் பண்ணியிருக்கான். அதில் என்னடா தேங்க்யூ ஃபார் புக்கிங் வித் அஸ், ட்ராவல் டேட்டு, டைமு, பிஎன்ஆர் நம்பரு. அதை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? பிஎன்ஆர் நம்பர் வச்சு எங்கள் மாமா ரயில்வேஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு. பிஎன்ஆர் நம்பர் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்களோட அட்ரஸ்ஸு, பேர், மொபைல் நம்பர் எல்லாமே கண்டுபிடிக்கும். அதுக்கு நீ டிராவல்ஸ்டே ஃபோன் பண்ணி கேட்கலாமே. அவன் சொல்ல மாட்டாங்கடா. மாமாவும் சொல்லுவாங்களான்னு தர விட்டு. நீ முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ண. சரிதான், இது பிடி. ஜெட் பேட்டன் ஷேடில் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். மாமா ஸ்ரீ பேசுகிறேன். சொல்லு ஸ்ரீ. சின்ன ஹெல்ப்பு. பிஎன்ஆர் நம்பர் வச்சு ட்ராவல் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். முடியும். உனக்கு எதுக்கு? ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லு. ஒரே நிமிஷம் பிஎன்ஆர் நம்பர் பார்த்து சொல்கிறேன். பிஎன்ஆர் நம்பர் சொல்கிறான். ஏய் செட்டு போட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுடா. அது பாஸ்வேர்டில் கேட்குது. ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சேடா இவ்வளோ நேரம். மோட்டோ சப்போர்ட்ஸ் லாக் பண்ணிட்டடா. ஹலோ சார். சார் 2 மினிட்ஸ் சார், இந்த வந்துடுறேன். ஓகே சார். மச்சான் நான் இப்போ கிளம்பணும், அதனால நீ பார்த்துக்கோ. சப்போஸ் உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஃபோன் அந்த போலீஸ்டே கொடுத்துரு. அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் ரொம்ப தூரம் போயிருப்பான்டா. அதுவும் 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் 1 மணி நேரம் இருக்குடா. யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சிம் பிளாக் ஆக வேற 2 மணி நேரம் ஆகும்.
ஃபோனில் போட்டு அவன் நம்பர் தெரிஞ்சிருக்கா கான்டாக்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ராகவ் 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 யார் வேணும்? ராகவ் என் ஃப்ரெண்டு தானே. உள்ளவா. ராகவ் காலி பண்ணி போயிட்டான்ப்பா. ஜாமான் கூட எடுத்துட்டான். அட்வான்ஸ் கூட திருப்பி வாங்கிட்டான். எங்கே போயிருக்கான்னு தெரியும். தெரியலப்பா. வீலமேட் சைடு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். உள்ளே போக முடியுமா? உள்ளே எதுக்கு? ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ள இருக்கு, அது சப்மிட் பண்ணணும். அது மட்டும் நான் எடுத்துக்கலாம். சரிப்பா. சர்க்கிள் பண்ணியிருக்கு. டூலெட் அட்ரஸா? பீல வேடுதுன்னு அவர் சொன்னார். கடைசியில் என்ன சிக்க விட்டுட்ட? உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தேவை, நான் எடுத்தேன். என்னை பற்றி யோசிச்சாடா? கடைசியில் போலீஸில் மாட்டு விட்ட. மற்றவங்க பற்றி யோசிக்கலாம் டைம் இல்லைடா. போன வாரம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட். 8 லட்சம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்க. சொந்தம் கடன் வாங்கி 6 லட்சம் சேர்த்து முடிச்சு. 2 லட்சம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பைத்தியக்காரமாக நின்று இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் நாங்கள் பார்த்தேன். ஏன் தப்பா? எனக்கு தோணுச்சு, நான் எடுத்தேன், அவ்வளோதான். எனக்கு என்ன தேவையில்லாம என் பேக்கில் போட்ட? வீணா எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? வெளியே போலீஸ் இருந்தான், பணத்தை துவச்சம் வேறு தேடிட்டு இருந்தான். நான் சரி பார்த்தேன், சரி உன் பேக்கில் போட்டலாம், வெளியே வந்து எடுத்துலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீயே போலீஸ் கிட்ட காமிச்ச. அம்மாவை பற்றி யோசி, என்னை பற்றி யோசியா, இல்லை அந்த பணத்தை பறி கொடுத்தவங்க பற்றி தான் யோசியா? அந்த பணம் ஒருவேளை ஒரு உயிரை காக்கூடிய பணம் மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பேன்? அவ்வாவா உன்னோட பிரச்சனையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா போயிட்டே இருக்கலாம்டா. மற்றவங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும். இப்போ நீ அதை பண்ணாதனால தான் நீ திருடி இருக்குன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்க. பணத்தை கொடுத்துருக்கா? முடியாதுடா, எங்கள் அம்மாவை காப்பாற்றணும். இப்படி பணத்தை கொடுக்கலன்னா என்னாலையும் ஃபாரின் போக முடியாதுடா. உன்னாலையும் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. பணத்தை கொடுத்துரு, உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. சார் இவன் தானா? ஆமாம் சார்.
சார் 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 விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் இதே பணம் இல்லை சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் உனக்காக விடுறேன். சரி தேங்க்ஸ் சார். ஓ டேய் ராகு, சரி வா ஹாஸ்பிட்டல் போய் பணம் கேட்டலாம். பணம் உனக்கு மட்டும் தான் எனக்கு தெரியாம எதுவும் வைக்க தெரியுமா? பாக்கெட்டு பாரு. தேங்க்ஸ்டா. அது ஃபண்ட் பணம் தான். வாழ்க்கையிலே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நான்றது தாண்டி யோசிச்சேன். அன்னைக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சதே கிடையாது.